அனுச்சித்தி நான் சொன்னேன்ல எங்கேயாவது ஒரு கல் வந்து இந்த குகையை மூடிடுச்சுன்னா அது இந்த கல் தான். எப்படியாவது இந்த கல்லை நம்ம விலகிட்டோம்னா இந்த குகைக்குள்ளே போய் அவங்கள நம்ம காப்பாற்றிட முடியும். ஆனால் இது ரொம்ப பெரிய கல்லாக இருக்குப்பா, நம்ம கையாலெல்லாம் இதை அகற்ற முடியும்னு எனக்கு தோணவே இல்லை. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம், வர வழி இல்லை. எனக்கு இன்னும் நம்ம 4 பேரும் சேர்ந்து இந்த கல்லை தள்ளி விட்டுட்டோம்னா எப்படியாவது இந்த குகைக்கு வழி கிடச்சிடும்னு தோணுது. முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரி எல்லாரும் வாங்க, நம்ம மொத்த பலத்தையும் போட்டு இந்த கல்லை தள்ளி விட்டுடலாம். அப்படிதான், நல்லா முயற்சி பண்ணுங்க, நல்லா அழுத்தி தள்ளுங்க. ஒரே பக்கம் தள்ளணும்னா அந்த கல் எப்படியோ இங்கேருந்து நவண்டு போயிடும். வனதேவதை தாயே, எங்களுக்கு முழு சக்தியும் கொடு. இந்த கல்லை எப்படியாவது இங்கேருந்து அகற்றிடணும். தாயே போற்றி. வனதேவதை தாயே போற்றி போற்றி. வனதேவதை தாயே, எப்படியாவது எங்கள் பிள்ளைகளை இந்த குகைக்குள்ளேருந்து மீட்டு கொடுத்துருமா. எங்கள் காட்டுவாசிகளின் தெய்வமே, எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணுமா. இன்னும் பலமாக தள்ளுங்க. ஐயா, நாங்கள் எங்கள் முழு பலத்தையும் போட்டு தான் தள்ளிட்டு இருக்கோம். அனுஜத்தி, உங்கள் முழு பலத்தையும் உபயோகம் பண்ணி இந்த கல்லை எப்படியாவது தள்ளி விட்டுருங்க. உங்களால் முடியும், பண்ணுங்க. வனதேவதையே, எங்களுக்கு சக்தி கொடு. கடவுளே, இது என்ன சோதனை. நாங்களும் 1 மணி நேரமாக இந்த கல்லை தள்ளறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் எங்களால் ஒரு துளி கூட இந்த கல்லை இங்கேருந்து தள்ள முடியலையே. இருங்க, இந்த பக்கம் ஏதாவது ஆயுதம் கிடைக்குதான்னு பார்க்குறேன். நம்ம கையில் தள்ளுறதை விட அந்த ஆயுதத்தை வச்சு தள்ளணும்னா ஈஸியாக இந்த கல்லை தள்ளி விட்டுடலாம். பணமெல்லாம் சீக்கிரம் போய் ஏதாவது கண்டுபிடிச்சி கொண்டு வாடா. அதோ வந்துடுறேன். பெரியவரே, எனக்கு இன்னும் சாதாரண கல் மாதிரியே தெரியல, ஏதோ மந்திர கல்லுன்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் இருக்க மந்திர தந்திரம் செய்கிறவங்க யாருக்கிட்டேயாவது போய் உதவி கேட்கலாமா? இந்த ஊரில் அந்த மாதிரி யாருமே இல்லைப்பா. நாங்கள் எல்லாருமே கடவுளை கும்பிடுறவங்க. ஆனால் 20 வருஷமாக இந்த கடவுளை கும்பிடாமல் இருந்ததுனால தான் இந்த ஊருக்குள்ளே நிறைய நோய்கள், நிறைய பேருக்கு பிரச்சனைகள், துன்பங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த கடவுளுக்கு மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்தால் தான் இந்த ஜனங்க நிம்மதியாகவும் நல்லபடியாகவும் வாழ்க்கை நடத்த முடியும். எனக்கு என்னமோ இந்த வனதேவதை மறுபடியும் நம்ம ஊருக்குள்ளே வரப்போகிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரிலாம் அசம்பாவிதம்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த பிரச்சனைலாம் தீர்ந்து கண்டிப்பாக ஊருக்குள்ளே வந்துடுவா. எங்கள் ஜனங்களுக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும். என்னால் கண்ணுக்குட்டி இல்லாமல் இந்த ஊரை விட்டு போக முடியாது. நான் உங்கள் அம்மா கிட்ட நான் ஒரு நாள் கண்ணுக்குட்டியை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்து இத்தனை நாள் ஆச்சு. இப்போ என்னடானா அவன் எங்கே போனான்னு கூட தெரியல. அவன் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் என் ஊருக்கே திரும்பி போக முடியும். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எப்படி தான் இந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு தெரியல. அண்ணோ, பயப்படாதம்மா, கண்டிப்பாக பசங்க திரும்பி வந்துடுவாங்க. நான் இருக்கல, நான் சொல்கிறத நம்பு. பெரியவரே, இந்த ஈட்டி பக்கத்தில் தான் கடந்தது. இதை வச்சு அந்த கல்லை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்தாங்க. பெரியவரே, முழு பலத்தையும் போடுங்க. என்ன தான் பண்ணாலும் இந்த கல் இங்கேருந்து நவரவே மாட்டேங்குது. அப்படின்னா இந்த கல்லில் பெரிய சக்தி இருக்குது. பெரியவரே, என்னால் இனிமேல் இந்த கல்லெல்லாம் தள்ள முடியாது. எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த கல்லை நம்ம தள்ளுறதுக்கு பார்க்கலாம். பெரியவரே, உங்களை நம்பி தானே நானும் கண்ணுக்குட்டியும் இந்த இடத்துக்கு வந்தோம். நீங்கள் சொன்னீங்கன்னு தானே இந்த கடவுளோட இடத்த உங்களுக்காக சுத்தம் பண்ணி கொடுத்தோம். கடைசியில் நாங்கள் இப்படி கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டுமே, உங்கள் கடவுள் எங்களை காப்பாற்ற மாட்டாரா? அண்ணோ, நீ அழாதம்மா. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அந்த ஈட்டி என்கிட்ட கொடு. வனதேவதை தாயே, உன்னை 20 வருஷமாக நான் வழிபட்டுட்டு இருக்கேன். ஆனால் நீ எனக்கு எந்த முன்னேற்றமும் கொடுக்கல. அதுவும் இல்லாமல் உன்னை நம்பி வந்தவங்களையும் நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இதுக்கு ஒரு முடிவு நீ கட்டி தான் ஆகணும். ஏதாவது செஞ்சு எங்களையும் இந்த குழந்தைங்களையும் இந்த கிராமத்தையும் அந்த அரக்க மந்திரவாதிக்கிட்டேருந்து காப்பாற்று. இல்லைன்னா நான் இந்த நொடியே இந்த ஈட்டியால் குத்திக்கிட்டு வீரமரணம் அடைஞ்சிடுவேன். ஐயா, அந்த மாதிரி எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. இருங்க, நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஐயா, என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, இருங்க. இல்லை, இந்த வனதேவதை எப்படியாவது எனக்கு ஒரு பதில் கொடுத்து தான் ஆகணும். நானும் 20 வருஷமாக இந்த ஊரில் இருக்கேன். இந்த ஜனங்கக்கிட்டேயும் சாமி கும்பிடணுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். யாரும் கும்பிடுற மாதிரியும் தெரியல. என் நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு போகுது. இப்போதைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஓ வனதேவதை தாயே, இந்தா என்னை நீ எடுத்துக்கோ. மகனே ராமு, என்னப்பா காரியம் செஞ்சிட்ருக்க? நீ நம்பிட்டுருக்கிற வனதேவதை உன்னை ஒருபோதும் துன்பப்படுத்த மாட்டான். இந்த ஊரோட நல்லதுக்காகவும் மக்களோட நல்லதுக்காகவும் தான் இந்த ஊரை விட்டு 20 வருஷமாக நான் தள்ளியிருந்தேன். நான் திரும்பி ஊருக்கு வர வேண்டிய காலமும் வந்துடுச்சு. உங்கள் 2 பிள்ளைகளும் என்கிட்ட தான் இருக்காங்க. அவங்கள நான் பத்திரமா பார்த்துட்ருக்கேன். நான் திரும்பி இந்த ஊருக்கு வரும்போது அவங்களையும் கூட்டிகிட்டு வரேன். எந்த தவறான முடிவும் எடுக்காதீங்க. ஊருக்குள்ளே போய் எனக்காக பூஜை பண்ணுங்க. போங்க. யாருக்கும் இந்த குரல் கேட்டுதா? எனக்கும் குரல் கேட்டுது. அண்ணோ, இப்பயாவது எங்கள் கடவுளை நம்புறியா? ஆமாய்யா, எனக்கு உடம்பே மேய்சிலெத்து போச்சு. நம்மளுக்காக கடவுளே வந்து அசரீதியாக நல்ல வாக்கு சொல்லியிருக்காங்க. வாங்க, நம்ம எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போவோம். இங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்களோட சந்நிதியில் போய்
நம்ம பூஜை செய்ய ஆரம்பிப்போம். ஊருக்குள்ளே போய் இந்த விஷயத்தையே சொல்லுவோம். ஆமாம்மா, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. வாங்க போகலாம்.